ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் ஸ்ரீ விலாஸ் சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனல் டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹெல்த்தியான ட்ரிங்க்ஸ் தான். அதாவது பார்த்தீங்கன்னா, ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை எனர்ஜி ட்ரிங்க்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது. ஸ்மூத்தி, அதாவது ஃப்ரூட்ஸை வச்சு பண்ணுற ஒரு ஐட்டம் தான் இது. இது பார்த்தீங்கன்னா ரொம்ப சில்னஸாகவும் நீங்கள் சாப்பிட்லாம், இல்லை நார்மலாக அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவும் சாப்பிட்டுக்கலாம். ஸோ குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்களுக்கு வரைக்கும் இது ரொம்ப பிடிக்கும். அதுவும் பார்த்தீங்கன்னா இதில் நிறைய விட்டமின்ஸ் இருக்குது. வாங்க இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஸ்மூத்தி செய்ய நான் இன்றைக்கி எடுத்துருக்க பழம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆப்பிள், ஒரு மாதுளம், நல்லா பழுத்த செவ்வாழை, கருப்பு திராட்சை கொஞ்சம், ஒரு 5 பாதாம் வந்து ஊற வச்சு தோல் உரித்து வச்சுருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் தோல் சீவி வச்சுக்குங்க. இது வந்து நீங்கள் வெறும் அதாவது மாதுளம் மட்டுமும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ஆப்பிள் மட்டுமும் யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் மிக்சிங் ஃப்ரூட்ஸ் யூஸ் பண்ணோன்னா நல்லாயிருக்கும். இதில் வந்து நீங்கள் வெறும் பப்பாயா அந்த மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம். வாட்டர்மெலன், இந்த மாதிரி என்ன ஃப்ரூட்ஸ் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் வச்ச, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஊற வச்சு தோல் உரிச்ச பாதாம் ஒரு 5, அதுக்கப்புறமா ஆப்பிள், மாதுளம் எல்லாமே போட்டுக்குங்க. போட்டுட்டு இது ஒரு கிரைண்ட் பண்ணிடலாம். இதில் பார்த்தீங்கன்னா விட்டமின் ஏ, அதுக்கப்புறமா B6 நிறைய இருக்குது. இது சாப்பிட்றதுனால எந்த ஒரு நோயும் வந்து அதிகமாக வராது, அதாவது கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும். அதாவது மார்னிங்கில் வந்து இது நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பதில் இதை சாப்பிட்டிங்கன்னா ஒரு 3 ஹவர்ஸ் 4 ஹவர்ஸ் கிட்ட வந்து உங்களுக்கு பசியே எடுக்காது. ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி இது. ஸோ கண்டிப்பாக இந்த ஆஃபீஸ் போகிறவங்களாம் மார்னிங் வந்து கொஞ்சம் ஏர்லியராக எழுந்திரிச்சிட்டாங்கன்னா இதை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா பிரேக்ஃபாஸ்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு லேட்டாக ஒரு 11 o'clock அந்த மாதிரி சாப்பிட்றவங்க அந்த மாதிரி இருந்தால் இந்த மாதிரி மார்னிங் வந்து காஃபி டீ அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு ட்ரிங்க்ஸை குடிச்சோன்னா அவ்வளோ ஒரு ஃபுல்ஃபில்லாக இருக்கும் ஸ்டமக்கில் பார்த்தீங்கன்னா. ஸோ ரொம்ப ஹெல்த்தியானது. இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ ஒரு டம்ளர் வச்சுருக்கோம், கண்ணாடி டம்ளர். அதில் வந்து நம்ம இதை ஊற்றிட்டு இதை வந்து நம்ம டெக்கரேட் பண்ணிக்கலாம். இது கூட நம்ம என்ன போட போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாதாம் பிசினும் சப்ஜா விதையும் போட போகிறோம். பாதாம் பீஸுன்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஹெல்த்துக்கு வந்து ரொம்ப ஒரு குளிர்ச்சியான இது. இப்போ பாருங்கள், நல்லா இது வடிகட்டலாம் வேணாம், அப்படியே அரைச்சி அப்படியே நம்ம எடுத்துக்கலாம், சர்வ் பண்ணிக்கலாம். இப்போ இதை நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு கொஞ்சம் ஊற்றிட்டு இது மேலே வந்து கொஞ்சம் நட்ஸு, ஃப்ரூட்டி இதெல்லாம் போட்டு இது பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் நம்ம நைட்டே ஊற வச்ச பாதாம் பீசினை வந்து போட்டுக்கலாம். உங்களுக்கு பாதாம் பீசின் எவ்வளோ வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஸோ ரொம்ப நல்லது. அதாவது அதிகமாகலாம் யூஸ் பண்ண அப்படிலாம் ஒரு இதுவே இல்லை. இப்போ ஒரு 2 ஸ்பூன் வந்து பாதாம் பீசின் போட்டுக்கிறேன். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஜா விதையை போட்டுக்கலாம். கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா கொஞ்சம் அவங்களுக்கு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு சில்லுன்னு கொடுத்திங்கன்னா அவங்க லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. அதே மாதிரி நீங்கள் ஈவினிங்லேயும் கொடுக்கலாம். இது இப்போ சப்ஜா விதையை போட்டுக்கோங்க, ஈவினிங்லேயும் கொடுக்கலாம். ஏன்னா ஒவ்வொருத்தவங்க ஃப்ரூட்ஸ் நம்ம ஈவினிங் கொடுத்தா குழந்தைங்களுக்கு கோல்டு பிடிக்குமோ அப்படிலாம் ஒரு இதுவே இல்லை. இது கொஞ்சம் நம்ம கிரைண்ட் பண்ணுறதுனால எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஸோ ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். இப்போ ஸ்கூல் விட்டு வந்தோடனே ஸ்நாக்ஸ் டைம் கூட நீங்கள் இந்த மாதிரி கொடுத்துட்டு குழந்தைங்களை வந்து டியூஷனுக்கு அனுப்புறதுக்கோ வேறு கிளாஸ்க்கு அனுப்புறதுக்கோ பண்ணிக்கலாம். இப்போ மேலே டெக்கரேஷனுக்கு பார்த்தீங்கன்னா கேஷ்யூ நட்ஸ் போடுறோம். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்டி போட்டுட்டு கலர்ஸாக குழந்தைங்களுக்கு பார்க்குறப்போ ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அப்போது வந்து லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. அதாவது ஃப்ரூட்ஸே சாப்பிடாத குழந்தைங்களுக்கு கூட நீங்கள் இந்த மாதிரி கொடுத்துடலாம். அதே மாதிரி பெரியவங்களுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் வயசானவங்களுக்கு இதுவாக இருக்குது, அப்படி இப்போ சாப்பிட முடியல அப்படி இருந்தாங்கன்னா இந்த மாதிரி வந்து நீங்கள் ஃப்ரூட்ஸ் எந்த ஃப்ரூட்ஸை வேணாலும் வச்சு இந்த மாதிரி பண்ணி தரலாம். வெறும் பனானா வச்சு பண்ணி தரலாம், வெறும் ஆப்பிள் வச்சு அந்த மாதிரி பண்ணலாம். பாருங்கள், பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக கலர்ஃபுல்லாக இருக்குது. இப்போ மேலே கொஞ்சம் பாதாம் பிசின் போட்டுரும். ஸோ ரொம்ப ஒரு டேஸ்டியான ஹெல்த்தியான இது. அதாவது இது சாப்பிட்டோன்னா நம்ம மைண்டு ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதில் வந்து எல்லா நோய்க்கான எதிர்ப்பு சக்தியும் வந்து இதில் இருக்குது. ஸோ பாருங்கள், சூப்பரான ஒரு கலர்ஃபுல்லான ஸ்மூத்தி ரெடி. இது எங்கே ஸ்டார்டிங்கில் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்த் அமெரிக்கா சைடு தான். இது பார்த்தீங்கன்னா 90s 80s தான் வந்து இதுக்கு ஸ்மூத்தின்றது ஒரு பேரே கொண்டு வந்தாங்க. அதுக்கு முன்னாடி வந்து அது வேறு மாதிரி ஒரு எலக்ட்ரானிக் இதில் நேம் பண்ணி இது பண்ணியிருந்தாங்க. இது பார்த்திங்கன்னா 1980s வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு ஃபுட்டு இதில். ஸோ ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ஃபுட் இது. கண்டிப்பாக எல்லாருமே சாப்பிட்லாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வேறு ஒரு ரெசிபியில் பார்க்கலாம். பாய்.